சார் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறார் இல்லைங்களா சார் திரு ஓ பன்னீர்செல்வம். ஏன் ஒவ்வொரு முறை அவருடைய செய்தியாளர் சந்திப்பின் போதும் தவறாமல் திரு அமித்ஷாவினுடைய பெயரோ அல்லது பிஜேபி டெல்லி சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் ஏன் அவரோட பிரஸ் மீட்ல தொடர்ந்து அடிபட்டு கொண்டே இருக்குது? தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா தொடர்ந்து கட்சி உடைஞ்சுக்கிட்டே தானே இருக்குது. அது பாகத்தில் போய்கிட்டே இருக்குது. இது 2021 அமித்ஷா வந்து லீலா பேலஸில் தங்கியிருக்கும் பொழுது படித்து சொன்னார், உங்கள் உளவுத்துறை சரியில்லைங்க, எங்கள் மத்திய இதில் இருந்து எடுத்துக்கிட்ட உளவுத்துறை மூலமாக உங்களுக்கு ஒரு 70-75 சீட்டு தான் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது, ஆட்சி கையை விட்டு போகிற இது இருக்குன்னு சொல்லி பேசினார். ஏன்னா அந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அன்றைக்கி லீலா பேலஸ் போகும்போது நானும் கூடாலே தான் போயிருந்தேன், நான் கூடால இருந்தேன். ஏன்னா நைட்டு பேசி எடுத்து திரும்பி வெளியே வந்து ஒரு மிட் நைட்டு போய் கூட பேசுகிறாங்க அவங்க. அமமுக நீங்கள் வந்து அவங்களுக்குன்னு கொடுக்க வேண்டாம், பிஜேபிக்கு ஒரு 5 சீட்டு 10 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து நாங்கள் கொடுத்துக்கிடுவோம் ஆனால் கூட அமித்ஷா சொன்னார். அதாவது ஒரு ஆட்சி போயிடக்கூடாது, கண்டினியூ பண்ணணும், நம்ம கூட்டணி கட்சி கண்டினியூ பண்ணணும்னு ஒரு அமித்ஷா சொன்னார். அது நீங்கள் ஏன் அமித்ஷாவாக பார்க்காதீங்க, ஒரு உள்துறை அமைச்சர், மத்திய அமைச்சர், அதாவது நம்ம பாரத நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற ஒரு அமைச்சர் நம்மள்ட்ட வந்து ஒரு அட்வைஸ் சொல்கிறார். இதை நம்ம கேட்டணுமா கேட்க வேண்டாமா? பிஜேபிங்கிறதெல்லாம் புறந்தள்ளிருங்க, அமித்ஷாவை புறந்தள்ளிருங்க, மோடியை புறந்தள்ளிருங்க. ஒரு அமைச்சராக நிர்வாகமாக நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க, அண்ணன் துணை முதலமைச்சராக இருக்கிறாரு. இந்த ஒரு நம்மள்ட்ட வந்து சொல்லும்போது அதை ஏற்றுக்கிற சக்தி எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இல்லை. அப்போ அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் சொல்கிறாரு, 2019 நம்ம எங்கெங்கெல்லாம் தோற்றோம். அதாவது தேனி நாடாளுமன்றத்தில் ரவீந்திரநாத் எம்பி ஜெயிக்கும் போது கூட அமமுக அங்கே கிட்டத்தட்ட 1.25 லட்சம் வாங்கக்கூடிய சக்தியில் இருக்குது. தென் மாவட்டங்களில் எல்லா இடமுமே ஓரளவு ஓட்டு வாங்கி பிரிக்கிறாங்க. நம்ம அந்த 40 தொகுதி வரும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அமமுகவோட ஓட்டுகள் வங்கி இருக்கு. நம்ம பார்த்துருவோம்னா எல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன்னு தலையை அசைச்சு அந்த கூட்டணியை ஒழுங்குபடுத்தாமல் விட்டது. அதே மாதிரி தேமுதிமுகவை கொண்டு வந்து உள்ள இணைச்சு நம்ம பேசுவோம்னோ கேபி முனுசாமி என்ன சொன்னார், அவரை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டாங்க. அப்போ தேமுதிமுகவும் போயிட்டு அமமுகவும் போயிட்டு இன்னைக்கு ஆட்சியும் போயிட்டு. இது வந்து எல்லாருடைய அடிமட்ட வேதனை சார். இது வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பொதுவெளியில் வந்து அவர் பேட்டி கொடுக்கும்போது சொல்லுறாரு, அமித்ஷாவை சொல்றாருன்னு பார்க்க விட அந்த அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து தான் இந்த 4 ஆண்டு கால ஆட்சி வந்து சிறப்பாக முடிந்தது. சார் நீங்கள் இதை சொல்வதனால் நாங்கள் இதை கோடிட்டு காட்ட வேண்டியது இருக்கு. அமமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை திரு தினகரன் ஆரம்பிப்பதற்கு அவர் மேலே போடப்பட்ட வழக்குகள், உங்கள் கட்சியில் நடந்த பிரச்சனைகள் காரணம். டெல்லியில் பதிவு செய்த வழக்கு சார், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சுகேஷ் சந்திரசேகர்னு நினைக்கிறேன், கான்மேன் அவரும் இவரும் சேர்ந்து ரெட்டலை சின்னம் சம்பந்தமான ஒரு விவகாரத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆஃபீஸருக்கு லஞ்சம் கொடுத்தாங்கிறது தான் அந்த கம்ப்ளைண்ட். யாருக்காக சார்? இல்லை யாருக்காகன்ட்டுலாம் கிடையாது. ஆனால் அந்த கேஸில் என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறேன். யாருக்கு லஞ்சம் கொடுத்தாங்க, அந்த ஆஃபீஸர் யாருங்கிறதே தெரியல. அந்த வழக்கு அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறதே இன்னைக்கு வரை ஃபைண்ட் அவுட் பண்ணலன்னு. காரணம் இல்லை அது காரணம்லாம் தெரியாதுன்னு. இந்த கட்சி இப்படி ஆனதுக்கே காரணம் அப்படிங்கிறது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க அதே நபருடைய பெயரை, அதே பார்ட்டியினுடைய பெயரை திரும்ப நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களே, உங்க கட்சியினுடைய தொண்டர்களுக்கு இது ஓப்பானதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதாவது அன்னைக்கு அண்ணன் தினகரன் அண்ணா வந்து நீங்க ரெட்டை இலை வழக்கு உள்ள லஞ்சம் கொடுத்தாரு, உள்ள போறதுக்கு பின்புலமா பாஜக செயல்பட்டதுங்கிறத நீங்க மறைமுகமா மறைமுகமா சொல்ல சார். அதான் ஊருக்கு அதான் நீங்க இப்ப சொல்லும் போது மறைமுகமா சொல்றீங்க. எதனால நடந்து, யாருக்கு கொடுத்தாருன்னு தெரியாதுன்னு. அன்றைய முதலமைச்சராக இருந்தது யாரு? இதே தொப்பி போட்டு அண்ணன் ஆர்கே நகர்ல வேலை செஞ்சது யாரு? இதே எடப்பாடி பழனிசாமி. கூவத்தூர்ல யாரால பதவி வாங்கினார், முதலமைச்சர் பதவியா? அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது நீங்க என்ன முயற்சி எடுத்து அன்னைக்கே இந்த பாஜக தான் நமக்காக செய்யுது, நம்ம கூடால இருந்த நமக்கு பதவி வாங்கி கொடுத்த அண்ணன் டிடிவி தினகரன் இந்த மாதிரி ஜெயிலில் போடுறாரு அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? பாஜக அன்னைக்கே நீங்க எதிர்த்திருக்கணும்ல. பாஜகவோட தேவையில்லைன்னு சொல்லிருக்கலாம். நாங்க தனியா தர்மயுத்தம் பார்த்துட்டு இருக்கோம். எதுக்கு சார் சொல்லணும்? கவர்மெண்ட் மெஜாரிட்டி கவர்மெண்ட். நாங்க தனியா போயிட்டோம் சார். நாங்க தனியா வந்து தர்மயுத்தம் நடத்திட்டு இருந்தோம். அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஒட்டு கிடையாது, உறவும் கிடையாது. நீங்க எப்படி இருந்தீங்க? பாஜக கூட தான் இருந்தீங்க. பாஜக கூட தான் சார் இருந்தாங்க. பாஜகவுடைய பேச்சு கேட்டு பாஜகவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இவங்க இருந்தாங்க.
நாங்க தனியா தர்ம யுத்தம் நடத்தினோம். ஒரு தர்ம யுத்தமும் நீங்க நடத்தல சார். எப்ப போனாங்க சார்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய கேட் வாசல்ல வண்டியை கொண்டு போய் நிறுத்தி வச்சுக்கிட்டு அப்படியே கட்டுக்கட்டா நீங்க அபிடவிட்ட சப்மிட் பண்ணிட்டு கிடந்தீங்க. ஜூலை மாசம் 2017 26ஆம் தேதி. எதுக்காக சார்? எதுக்காக ரெட்டை எலெக்ஷன் முடக்கப்பட்டது? ரெட்டை மின்விளக்கும் தொப்பியும் வந்தது. அந்த ரெட்டையில யாருக்காக வரணும், எப்படி வரணுங்கிறதுக்காக நாங்க போட்ட அபிடவிட் தான் அது. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன அபிடவிட் போட்டாரு நீங்க நல்லா சொல்லுங்க. திருமதி சசிகலா அம்மா அவர்களும் டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர் தான் அபிடவிட் போட்டாரு. ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணது தேர்தல் கமிஷன்ல. அவர் அதான பண்ணார். நாங்க அப்படி பண்ணலையா? அன்னைக்கே நாங்க அவைத்தலைவர் மதுசூதனன் வழியிலையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் நாங்க அன்னைக்கு நாங்க கொடுத்தது. அதுக்கு தான் ரெட்டையிலேயே வந்தது. அன்று ரெட்டையிலேயே மீட்டெடுத்தது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். உண்மைதான் சார். புரட்சி தலைவர் விதி அன்னைக்கு கை கொடுத்தது, காப்பாற்றப்பட்டது. திரும்பி இன்னைக்கு சின்னத்தை இவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட கொடுத்து பார்க்குறாங்கன்னா நீங்களும் அதிமுக தொண்டர் செயல்படுத்த முடியுமான்னு பார்க்குறாரு. எங்கே போனாலும் முடியலை. சரி, ஒன்றுச்சு பண்ணுங்க, ஒன்றுச்சிருவோம். நம்ம ஒன்றுச்சு நமக்குள்ள வீண்டா விறப்புகள் வேண்டாங்கிறது வாங்க நம்ம ஒன்றுச்சு கலந்து ஆலோசிச்சு பேசுவோம் எல்லாரையும் சொல்லும்போது அந்த பெருந்தன்மை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. ஓகே 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 உங்களுக்கு என்ன சார் அப்படி பிஜேபின்ட்டு ஏன் அப்படி உருகுறாரு ஓபிஎஸ்? இல்ல சார், நானும் திருப்பி கேட்கிறேன். பிஜேபின்னு எல்லாருமே கண்டு ஏன் பயப்படணும்? பிஜேபி கண்டு அது அதிமுக பிஜேபி கூட இல்ல. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தள்ளி கூட்டணி வைக்காத ஒரு கட்சியை நீங்க சொல்லுங்க சார். பிஜேபி சொல்றீங்களா? நான் திரும்பி சொல்றேன், கொஞ்சம் இடையூறு இல்லாம கேளுங்க. நான் உங்களுக்கு சிலதெல்லாம் நான் நினைவூட்டிடுறேன் சார். சரி, நினைவூட்டிடுறேன். எல்லாரும் பேசும்போது நினைவூட்ட மாட்டேங்க. பேசிட்டு கம்முன்னு இருந்துக்கிறேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2019 தேர்தலில் தோத்த பிறகு உங்களை தூக்கி சுமக்கிறதுக்கு நாங்க என்ன பாவமா பண்ணோம்னு கேட்டாரு. கேட்டபோது அவரு நாடாளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகராக இருந்தார் திரு தம்பிதுரை. கேட்டபோது நான் சொல்றேன், சரியா? கேட்டபோது அப்போ நீங்க ஆட்சியில் இருந்தீங்க, துணை முதலமைச்சராக திரு ஓபிஎஸ் இருந்தார். கரெக்ட். பிஜேபியோடு சேர்ந்ததுனால தான் நாங்கள் தோத்து போயிட்டோம்ட்டு சொன்ன போது சட்டத்துறை அமைச்சராக இருந்தார் சி வி சண்முகம். சரியா? அப்பவும் நீங்க ஓபிஎஸோட தான் இருந்தீங்க. 21 நீங்க இணைந்து தோல்வி அடைந்த பிறகும் பிஜேபி கூட சேர்ந்ததுனாலதான் தோத்தோன்னு சொன்னீங்க. நாங்க சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க. கரெக்டா? இது எல்லாம் நடந்த பிறகு ஏதோ ஒன்று திரும்பவும் மேடம் ஜெயலலிதா சொன்னது போல இவங்க கூட நாங்க சேர மாட்டோம்னு ஒரு முடிவை உங்க கட்சியினுடைய தலைமை எடுக்குது. சரிதா? ஆனா நீங்க ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இவங்க சொன்னதை நாங்க கேட்கலங்கிறதுனாலதான் இப்படி நாங்க தோத்தே போனோம் நீங்க சொல்லிட்டு கிடக்குறீங்க திரும்ப. சார், உண்மையான இன்றும் விடாமல் பிடித்து கொண்டு இருக்கிறார் திரு அமித்ஷாவையும் பாரதிய ஜனதா கட்சியும். சார், உண்மையான நிலவரம் நீங்க ஒரு சில இப்போ சி வி சண்முகம் சொல்றாரு அவருக்கு பிஜேபியோட ஓட்டு அங்க கிடையாது. ஜெயக்குமார் சொல்றாரு அவருக்கு பிஜேபியோட ஓட்டால ஜெயிக்க முடியாது. நல்லா புரிஞ்சிருங்க. தன்னுடைய தொகுதியில யார் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலைனால சொல்றாங்க. இதுவே நீங்க தளவாய் சுந்தரம், நயனார் நாயந்திரன் இப்படி நீங்க எஸ்பி வேலுமணி என்ன சொன்னார்? 2024 பிஜேபி கூட சேர்ந்துருந்தா நாங்க 10 தொகுதி ஜெயிச்சிருப்போம்னு சொன்னாரு. அப்ப எங்க போனாங்க? அப்ப நாங்க பிரிஞ்சிருக்கும் போதே, நல்லா புரிஞ்சிருக்கோம், பிரிஞ்சிருக்கும் போதே பிஜேபி கூட சேர்ந்துருந்தா நாங்க 10 தொகுதி வெற்றி பெற்றிருப்போம் நாடாளுமன்ற தொகுதியில. இன்னொன்னு சார், நீங்க இந்த பிஜேபி சொல்றீங்க. பிஜேபியோட செல்வாக்குகள் அனைத்துமே வட மாநிலங்கள்ல தான் இருக்குது ஒழிய தென் மாவட்டத்தில் அசைச்சு கூட பார்க்க முடியல. நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? நாயுடு போய் அசைக்க முடிஞ்சுதா? ஜெகன்மோகன் ரெட்டியை அசைக்க முடிஞ்சுதா? இல்ல கேரளாவில் அசைக்க முடிஞ்சுதா? கர்நாடகாவில் அசைக்க முடிஞ்சுதா? தமிழ்நாட்டிலே அசைக்க முடியாது சார். நாங்கள்லாம் அதுக்குள்ள அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட வித்துக்கள். நாங்கள்லாம் சும்மா யாருக்கும் சலசலப்புக்கெல்லாம் பயந்து போக மாட்டோம். தோழாமை, அதாவது கூட்டணிக்காக நாங்க கூட்டணி வைக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு தேர்தல் வியூகத்தில் களத்தில் நிக்கிறதுக்காக ஒரே ஒரு செய்தியாளர் சந்திப்பை சார், ஒரே ஒரு செய்தியாளர் சந்திப்பை அமித்ஷாங்கிற பேர் இல்லாமலோ அல்லது பிஜேபிங்கிற பேர் இல்லாமலோ திரு ஓ பன்னீர்செல்வத்தால கொடுத்துட முடியுமா சார் உங்க கட்சி பிரச்சனையை மையப்படுத்தி? அப்படிலாம் எல்லாம் நிறைய கொடுத்திருக்காரு. நீங்க இப்ப கேட்கிற, அதாவது சார் பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்காக அவர் சொல்ற சில விஷயங்கள், அதுக்குள்ள இவங்க நாங்க பிஜேபி கூட இல்ல. நான் இப்ப கூட சொல்ல சார், பிஜேபியோட துணை இல்லாம அதாவது தென் மாவட்டத்தில் எத்தனை பேர் ஜெயிக்க முடியும் நீங்க சொல்லுங்க. அந்தந்த மாவட்டம் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பிஜேபியால ஒரு 10 சீட்டு 15 சீட்டு தான் ஜெயிக்க முடியும் சட்டமன்றத்தில். அதிமுகவில் அப்படி இல்லை, 234 தொகுதியிலும் ஜெயிக்க முடியும். ஆனால் அது எல்லாத்தையும் பிரித்து வச்சிருக்கிறதுனால தான் நாங்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறோம். நீங்கள் இணைச்சா பிஜேபிக்கு 10 சீட்டோ 15 சீட்டோ 20 சீட்டோ கொடுத்துட்டு கூட்டணியில் வச்சுட்டு போகிறோம்.
நீங்க எனக்கே இருக்கிறனால தானே சார் அவர் இன்னைக்கு வந்து 2ஆம் கட்ட தலைவரா வந்து எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்துல பேசிட்டு இருக்காரு அண்ணாமலை. நீங்க நம்ம கரெக்டா நம்ம வீட்டுல உட்கார்ந்துருந்து நம்ம வீட்டு சண்டையை நம்ம வீட்டுக்குள்ளேயே முடிச்சோம்னா 3வது வீட்டுக்காரன் எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வர போறான்? என்னுடைய கேள்வி அதுதான். நாங்க தொண்டர்களோட கேள்வி. நம்ம ஒழுங்கா இருப்போம். 2வது வட மாவட்டத்தில் சிண்டையோ காலி பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாரு, எல்லாம் கரெக்டு சார். அந்த கட்சி எந்த கட்சி சார்? அந்த கட்சியோட பேசிக் நிலைமை என்ன சார்? அது இந்துத்துவ கட்சி, ஒரு ஆர்எஸ்எஸ் குறிப்பிட்டு வரக்கூடிய கட்சி. அதுக்குள்ள பிஜேபி எதை சார்ந்து வருது? அவங்களுக்குள்ளதான் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இது அதிமுக அப்படி இல்லை, திராவிட இயக்கத்தோட வளர்ந்த கட்சி. இங்க வந்து அந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச முடியாது. முடிஞ்சா சார் நாயுடு காலி பண்ண தெலுங்கு தேசத்தில் கை வைக்க முடிஞ்சுதா? 1000 தான் இருந்தாலும் தூக்கி வந்து அவரை வந்து சந்திரபாபு நாயுடு நீங்க வெளியே நிப்பாட்டி விட்டீங்க. சிறைச்சாலை வரைக்கும் போனாரு. திரும்பி இணைஞ்சாலும் அவர் தன்மானத்தை காப்பாத்துறாரு. எடப்பாடி அப்படி காப்பாற்ற முடியுமா? சொல்லுங்க. உங்களோட பேசிக் நீங்க அவர் வந்து கட்சியை ஒழுங்குபடுத்திட்டார். தெலுங்கு தேசத்தை கைக்குள்ளே வச்சுக்கிட்டார். முதலமைச்சராக இருந்தவர். நீங்க விலை கொடுத்து வாங்கப்பட்டு வந்தீங்க. கூவத்தூர்ல இருக்கிறவங்களை பிடிச்சி வெளியே தள்ளுறீங்க. 10 நாள்ல 23 பேர் இதே கவர்னரை போய் சொல்றாங்க இந்த முதலமைச்சர் வேண்டான்னு சொல்றீங்க. 10 நாள் எல்லாம் சொல்ல ஓபிஎஸ் சேர்ந்த பிறகு இல்ல சார் அதுக்கு பிறகுதான் சார் இல்ல நீங்க சார் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு நீங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்தாங்க. அவரு கவர்னர் ஆபீஸுக்கு போவதற்கு சாயங்காலம் ஆனதுக்கு காரணம் கூட கேபினெட்ல வந்து உங்களுக்கு ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்கலங்கிறதுனால தான் லேட் ஆனது எங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி 30 நாள் அவகாசம் கொடுத்தாரு தினகரன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. தினகரன் சார் என்ன கொடுத்தாரு? 30 நாள் டைம் தரேன், நீங்க உங்களுக்குள்ள பேசி முடிவு எடுத்திருக்கேன்னாரு. அதுக்கு பிறகுதான் சார் வந்தாங்க சார். அண்ணனுடைய வளர்ச்சி பார்த்து 40-45% இருந்ததுனாலதான் வந்தாங்க பேசினா. நாங்க அரவணைச்சனால தான் 4 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமியால கொண்டு போக முடிஞ்சது. இப்ப அவர் சொன்னார் நாங்க பிஜேபி சொல்றேன் சார். பிஜேபி இதே என் மக்கள் மத்தியில ஆர்பி உதயகுமார் போய் என்ன சொன்னாரு? இந்தியாவின் இரும்பு மனிதர் நரேந்திர மோடி, தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லி தான் போய் தொடங்கி வச்சார். நாங்க அப்படியெல்லாம் போகலையே, நாங்க அந்த மாதிரிலாம் பேசலையே. அதான் நீங்களே சொல்லிட்டேங்க. மோடி அண்ட் டாடின்னு சொன்னவங்க எல்லாத்தையும் நீங்களே குறிப்பிட்டு காட்டிட்டேங்க. நாங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போகல சார். கட்சி எங்க கொள்கை திராவிட கொள்கை, எங்களுடைய பாரம்பரியங்கள். அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எங்களுக்கு காட்டிய வழி, அண்ணா வழியில, புரட்சித் தலைவர் வழியில, அம்மா வழியில நாங்கள் நடக்கிறோம். 2014 மோடியா லேடியான்னு கேட்ட அம்மா அதே 2015 தான் வீடு இல்லம் தேடி வந்த பாரத பிரதமர் மோடியை வரவேற்றாங்க. அதான் சார் உண்மை. பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு சார். அப்போ இன்னைக்கு அவர் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறனால தான் நாங்க மரியாதை கொடுக்குறோம். நாங்க வந்து சண்டை போட்டுட்டு உட்கார வேண்டிய அவசியம்